Hi guys, welcome back to my another new vlog. Guys, மறக்காம வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்க. Guys பார்த்தீங்கன்னா என்னது துவைதா டீயே வைக்க மாட்டேன் உனக்கு எங்க பழைய டீயே எடுத்து ஊற்று அதையும் துவஞ்சிக்கிது போச்சுன்னா அவளுக்கு தான் காட்டில் சண்டைக்கு வந்துடுவாங்க. காய வச்சு வச்சிருக்கிறாங்க. எங்க கோணக்கார தான் வெளியே போயிட்டானா? எங்க வெளியே போயிட்டான்? வீட்டுக்குள்ள வரானா? சாத்தி வச்சுக்கிறேன். டேய் என்னடா பண்ற? இந்த பேர் வந்துட்டான். டேய் வெளியே போடா. அதோட அம்மா பால் கொடுக்கறதுல என்ன போயா இறையா துவைதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் அந்த கட்டி வருமே அத்தானே இல்லையா? காய வச்சு வச்சுட்டு போயிட்டாங்களே. பழைய டீ ஊற்றி புது டீ ஊற்றி போயா கேஸ்லங்கிறீங்க. அப்புறம் கேஸில் டீ வச்சுட்டு இருக்கிறீங்க. டேய் வெளியே பாரு என்னடா. டேய் அதே ஐயா அதிகமாக கழுவி ஊற்றுவாங்க. ஐயா அதெல்லாம் ஊற்றாதாயா? ஐயா சொன்னா ஏன்டா அப்படியே அதெல்லாம் கழுவி ஊற்றுவாங்க கண்டியா நீ? ம் தெரியுற மாதிரி தான் பேச்சு. அம்மாவே குறைக்க வந்துடுமா? எப்படி இருக்கும்? நான் டீக்கு கொண்டு போகல பாதியிலே வந்து அம்மா வாங்கிட்டு போயிருமா. கிளாஸ் மூணு பேரா? அம்மா ரெண்டு தான் இது விடு அந்த விட்டு தான் இங்கே ரெண்டு இருக்குது. இது எப்படி கொண்டு போகிறது? பையில வச்சுக்கிடா. தேவையில்ல நான் போயிட்டுறேன். டீலாம் ஆறாது. சரி போயிட்டு பத்திரமா இரு. அனுஷ்கா டீ குடிக்கிறீங்களா? டீ பிரியா உனக்கு பாய். பேசி இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா காட்டிலேருந்து தாத்தா அம்மா சித்தி 3 பேர் களவாடிட்டு இருக்காங்க. நானும் அப்பப்போ வெட்டுவேன். அப்பப்போனா ரொம்ப நாளாக வெட்ட மாட்டேன். ஒரு அதிகபட்சம் ஒரு பாத்தி, அதாவது ஒரு பாத்தினா 4 கால் இருக்கும். அது வெட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் இப்போ வந்து மதியானம் ஆயிடுச்சியா, ஸோ அதனால் நம்ம வந்து டீ கொண்டு போக சொன்னாங்க பாட்டி. மோஸ்ட்டாக கொண்டு போக மாட்டேன். அப்புறம் இன்றைக்கி ஏதோ புத்தி வந்து டீ கொண்டு போயிட்டுருக்கிறேன். இல்லை கொண்டு போவேன். நான் பாப்பா இருந்தாங்கன்னா பாப்பா போவாங்க. நான் ஏதோ ஒரு டைம் போவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் பருத்தி காடு. கிட்டத்தட்ட நிறைய டைம் களை வெட்டிட்டாங்க. நிறையா டைம்னா அதிகபட்சம் 2 களை வெட்டினா போதும். நாங்கள் இதோட 3ஆவது களை வெட்டிகிட்டு இருக்கோம். தாத்தா அங்கே போய் நீ தண்ணிட்டு இருக்கிற இந்த டீ எங்கே மம்டி எடுத்துக்கிறவா? என்ன தாத்தா மம்டி எடுத்து அசியமா இருக்கிற ஓட்ட மம்டிலே ஓட்ட சொல்லலாம். சரி பருத்தி கடை கட்டுறது மாடு தீன பொருள் கட்டிட்டு இருக்கிறீங்க தண்ணி. சரி என்னாச்சு? பருத்தி கடையாக கட்டல இது கட்டிட்டு இருக்கிறீங்க. சரி அப்போ ஏன் மோட்டர் போட்டு விட்டுட்டு இருக்கிறீங்க? மோட்டர் ஆஃப் பண்ணுறது அட போங்கம்மா. வங்கு எத்தோட வங்கு இருக்குது. பாம்புக்கு வந்துட போகுது. உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏன் முடியல நிறைய கொட்டி போச்சா? அம்மா நிறைய சொட்டையா தெரியுது இப்போ. அம்மா ஆமாம்மா நிறைய முடி இதாகுது. அம்மா அதெல்லாம் அப்படியே பாஞ்சிக்குமா? இதெல்லாம் வெட்டி விட தேவை. அம்மா மாடுத்தீனுங்கெல்லாம் அப்படியே தாத்தா பாய்க்கும். எந்திரி தாத்தா வந்துருச்சு. அப்புறம் தாத்தா திட்டம். கோணால் எதுக்கு? கோணா போயிட்டு வந்துருச்சு. தாத்தா பார்த்தே இல்லையா? காலை வெட்டி விட்டு கொட்டணும் போச்சுன்னு உடையாந்து தண்ணி எடுத்து விட்டுட்டு உட்காந்து சண்டைக்கு வருவாங்களா? அம்மா இந்த டீ ஆறி போயிடும். டீ ஆறி போயிருமா? எல்லாமே குடிக்கிறது தான். எத்தனை களை வெட்டுறது பருத்தி கட்ட?
3 களையா? இப்போ மறுபடியும் புல்லு வந்தால் அதையும் பிடிங்கி போடணும். அதெல்லாம் பிடிங்கி மாட்டுது. இப்போ நெட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் மழை வரும். டீ குடிக்கிற வரைக்கும் நாம் கொஞ்சம் தண்ணி கட்டுவோம். டீ குடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு மழை தான் கட்டிகிட்டே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். டீ குடிச்சிட்டியா? ஆ, இன்னொரு செப்பல் அங்கே இது ஒரு செப்பல் தண்ணி வந்துருச்சு. நீங்கள் வெட்டிடுறீங்களா நான் தாத்தா வெட்டுமா? போனால் 2 அல்லையும் ஒரு 2 ஒவ்வொரு கல் வச்சு நடுவு கல் வைப்பாங்க. இந்த இறக்கத்துக்கா? இப்போ தான் பில்லே இருக்குது, அந்த பில்லே மண் சரிவை தடுத்துக்கும். தண்ணி இங்கே போகுது, நீ அங்கே போகிற, அங்கே நேற்று போகிற ஏத்தா? அப்புறமா காலாட்ட சொல்ல, வெயில் அடிக்குது. பால் பணமா தெரியலையே, இன்னும் 1 மாதமா வாங்கல. தெரியல தாத்தா, சொல்லி விடுவாங்க பால் பணத்துக்கு வர சொல்லுங்கன்னு. எது அவங்களுக்கு சொல்லலை, நாமளும் கேட்கல. பால் வேறு குறைஞ்சி போச்சு. தீனி இல்லையா? பச்சை தீனி இல்லையா? மாட்டு பிள்ளைக்கு அவன் சாப்பிட்றதுக்கு அது வேறு பட்டை பிடிச்சா அந்த சாப்பிட்டு. சின்ன வீட்டுக்கு போய்ட்டுறேன், இல்லை கட்டுட்டா. டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா அடிக்கிற வெயிலில் கண்டிப்பாக காட்டில் வேலை செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டம். நான் வேணால் சொல்லிடலாம் காட்டில் வேலை செய்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒன்றுமே முடியல. பாடு அங்க பாடு, நீல மாட்டு நீல அந்த மாதிரி பாடு. எத்தனை வயசு பாப்பா? 4 வயசு 5 வயசு அப்பல கதவு சத்திக்கிட்டா நாங்க ஜன்னல்ல போய் எட்டி பார்க்குறோம். கரண்டி வச்சு அடிக்க வரா. கட்ட கட்ட எங்க அம்மா ஊருக்கு விட்டு போயிடுச்சுண்ணா. எங்க அன்னைக்கு கடிச்சு 2 ஊசி போட்டாங்களா? அவனுக்கு நல்லா ஆயிடுச்சா? அச்சு இருக்கு இங்க, அப்புறம் இங்க இங்க தெரியல, இங்க தெரியுது, இங்க தெரியுது, தெரியுது, கேமரா தெரியுதுன்னு தெரியல. அப்படி பேசுறா. போங்கடி எதுக்குடி எங்க வீட்டுக்கு வந்து விடி என்னையே சொல்றா. அப்புறம் கோவத்துல அக்கா புக்கெல்லாம் பிடிச்சிட்டா. கோவத்துல போய் கதவு சாத்திட்டா. அது வந்து நானு அப்படி எப்ப அங்க அப்படி பையன் சாவல வந்து காரணம் கேட்டாங்க. யார் பேசிருக்கா கட்டடிச்சா அதோட்ட அது தெரியாது. ஏ ஓடு விளையாடு பாப்பா, அது பாட்டு பாடு. நீ ஓடு இல்ல பாப்பா, ஓடு விளையாடு பாப்பா பாடு. ஓடி விளையாடு பாப்பா, இவன் 2 மாசமா பால் வெடியே போல. கொள்ளுக்கட்டையும் முட்டையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கா. கொள்ளுக்கட்டையும் பவுடர் இல்லைன்னா ஸ்கூல் போக மாட்டேங்கிறா பாப்பா. பவுடர் இல்லைன்னா ஸ்கூல் போலியா? ஸ்கூல் போலியா? ஆமா, பவுடர்ல நிறைய நாள் ஸ்கூல் போகல. நாளை எப்பயுமே பவுடர் அடிக்க மாட்டோம்ல. நீ என்ன வேணா பேசிக்க, என் வேலையை பார்ப்போங்கிற. சரிங்க சரிங்க, போய் தூங்குங்க. அது என்னன்னு சொல்லுங்க. வந்து இந்தியில பானைக்கு என்னது? பானைக்கு இந்தியில பானைக்கு எனக்கு தெரியாது. சரி நான் கேட்டா, பானைக்கு யாரு ஊட்டுனா என்ன? மண்டில ஊட்டுனா என்ன? இந்தியில ஊட்டுனா முட்டுனா ஏய் கம்முனு இரு. இங்க பாரு, ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா சொன்னா தெரியாதான், படிப்புன்னு யாராதான் அனுசு எங்க படிப்புன்னு ஏதாடி அழகல மிஞ்ச போய் பால் வடியில விட்டு போலாம். ஏய் நீ விடுப்ல வா, உன்னை போய் பால் வடியில விட்டுட்டு வரேன். பால் வடி பாப்பா பவுடர் இல்லாதனால பால் வடி போக மாட்டேங்கிற பாப்பலாம். நான் காமிச்சிருக்கேன்.
பால் விட்டு அந்த பாப்பா ஓடி போயிருந்தானே. பால் வெடியில் போய் விட்டுட்டோம். விட்டுரு பாவம் தடியில பட்டுட்டாலே. விடு பிரி அவனை பால் வெளில கொண்டு போய் விட்டாப்பா. வா பிரி அடிச்சுக்க. அது ஓடும் பால்வாடின்னு சொன்னாங்க. நம்ம மாட்டு நீ போய் கட்டாங்க. 6 மணி ஆனாலும் நான் அவுத்துட்டாலும் நீ போய் எல்லாத்துக்கும் கொத்துவியாடா? ம் கொத்துவியா? என்ன பண்ணுறது ஒன்று பொறுமையாக தான் போவேன். கைஸ் டெய்லி விலாக், அதாவது டெய்லி என்னோடய ஃபேமிலி விலாக் டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.